Uh, Hi people, is anybody there on live? Hi, okay, so kind request to all my lovable Insta fam. யாராவது இங்கே வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எக்ஸாம்ஸ் எழுதினவங்க யாராவது இருக்கீங்களா? இப்போ 2 நாள் எக்ஸாம்ஸ் நடந்துச்சு. So is there anybody who could actually help me, on regarding Madras University's exams that held yesterday and today? Because I need to share something to you people. 2 நாளும் வந்து கஷ்டப்பட்டு படிச்சு 2 எக்ஸாம் எழுதியிருக்கு. பிகாஸ் ஐம் டூயிங் மை MA ஃபைனல் இயர். ஸோ அந்த ஃபைனல் இயர் எக்ஸாம்க்கு தே செட் one is theory and one is history and then practical, that is tomorrow. And first of all, நான் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு டே 1லேருந்து எங்கள் அம்மா போனதுலேருந்து இப்போ நான் அட்டெண்டன்ஸ்க்கு சைன் பண்ண போனதுலேருந்து they have never treated us good. They have never treated anybody good. எப்போ கால் பண்ணாலும் they don't answer anything properly. You ask for any details, they are really really rude to you. Putting up all that, எல்லாத்துக்குமே we have put up, and then just because we pay fees and we want to do our studies well, அதுக்காக எல்லாம் வாயெல்லாம் மூடிக்கிட்டு அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இன்சல்ட் பண்றதெல்லாம் பார்த்துட்டு we used to just go and come back. Okay, so this is what happened. I never got any mail properly from that music department because I'm doing my MA dance. So that HOD has the audacity to say that I need to know my classmate to actually appear for my exams. I'm telling you, ஒரு எக்ஸாம்க்கு appear பண்றதுக்கு உங்க கூட இருக்கிற சக கிளாஸ்மேட்ஸ் தெரியணும்னு ஏதாவது இருக்கா? Seriously, when you are doing your exam, you need to know your subjects, you need to have the attendance. That's it, right? I had both. I knew my subject and I did give my attendance also. Personally, நான் போய் அட்டெண்டன்ஸ்க்கு சைனும் பண்ணியிருக்கேன். And before time, I have paid my fees. என் ஃபீஸும் சரி, எக்ஸாம் ஃபீஸும் சரி, என்னோட ஷூட்டிங் இருந்தா கூட எங்க அம்மாவோ இல்ல நானோ எப்படியாவது போய் we have paid it. So as public, seriously please people, இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா யாராவது டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு ஏதாச்சும் பவர் இருக்கு இல்ல ஏதாவது கேட்க முடியும் அப்படின்னா please do help us. ஏன்னா I could do a live story like this and I could make you people understand, but seriously it is very lethargically taken. 2 நாளும் வந்து எழுந்துச்சு அந்த சிஸ்டம் முன்னாடி. They said the exam start by 10 o'clock and we were waiting from 9:30. We were waiting and we were waiting for so long. And the exam paper அனுப்புனது அப்படின்னா 2:30. And that too, how I got it from my other friend. Like she was my junior in Kalakshetra, so she's also doing her MA. So அவங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சாங்க. அதுவும் I didn't get a mail from the Madras University. So end of the day, when you get the question paper, what do? நமக்கு இருக்கிற டைமே கம்மி அப்படின்னு உட்கார்ந்து எக்ஸாம் தானே எழுதுவோம். Fully, I sat through my exams. I sat through and I wrote it, and I actually sent it properly, a PDF file ன்னு சொல்லி எல்லாம் அனுப்பிச்சாங்க. எல்லாமே ப்ராப்பரா அவங்களுக்கு நான் ஒரு மெயில் ஐடியில அனுப்புனேன். இப்போ என்னடானா அந்த மெயில் ஐடிக்கு அனுப்ப கூடாதான், இப்போ இந்த வேற ஒரு மெயில் ஐடிக்கு அனுப்புங்க, அதுல இருக்கதா டெலீட் பண்ணிட்டேன்னு சொல்லி they're just saying that they have just deleted whole, like அந்த இதை ஃபுல்லா அவங்க delete பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு புரியல. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க எல்லாரும் பாஸ் பண்ணி விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து மைக்ல சொல்றாரு. இன்னொருத்தங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எதுவும் இல்ல, இந்த எக்ஸாம்ஸ் மட்டும் கொடுங்க. ஓகேங்க, எல்லாமே ஓகே, ஃபைன் தான், நாங்க எக்ஸாம் ஃபீஸ் பே பண்றோம், கஷ்டப்பட்டு உட்கார்ந்து அவர்ஸ் டுகெதர் நாங்க எக்ஸாம் எழுதி உங்களுக்கு நீங்க சொல்ற மெயில் ஐடிக்கு அதுவும் கால் பண்ணா சரியா ரெஸ்பாண்ட் கூட பண்ண மாட்டாங்க. அவங்க சொல்ற இதுக்கு நாங்க எப்படியோ எங்கேந்தோ கண்டுபிடிச்சு அதுக்கு அனுப்பினா இப்போ they are saying it is deleted. I don't know. Now I called her. Now I called my HOD and I'm talking. In between while talking, she just cut the call. கட் பண்ணிட்டாங்க கால். நான் எப்படி கேட்கறது சொல்லுங்க. திருப்பி கால் பண்ணா அது திருப்பி கட் பண்றாங்க, ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. எனக்கு வேற வழியே இல்லாம தான் நான் இப்போ லைவ்ல வந்து பேசிட்டு இருக்கேன். சீரியஸ்லி I don't know. இப்போ now finally I had no choice. I had to send her a voice note. மேல எனக்கு மெசேஜ் பாப் ஆகி வருது, வாய்ஸ் நோட் கேட்கலையா அவங்களுக்கு? எனக்கு புரியல. காது இருந்தா எங்க இருந்து பேசினாலும் கேக்குங்க. ஏன் இப்படி? I don't know. You guys want us to vote, you guys want us to be responsible citizen, you guys want to do all that. Why can't you take the responsibility, yaar? I really don't understand. People, I'm seriously telling you, whoever is there in my list, I'm sure there will be people who have power to actually
take this to a different stage. It's a kind request. Don't play with students' life. This is, சும்மா வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து they shouldn't commit suicide. What nonsense and all you guys talk, dude. I really don't understand. 2 நாள் எக்ஸாம் பேப்பரை உங்களுக்கு வந்து மெயில் ஐடி, okay, you can forward it to the mail ID that was supposed to be sent to. நீங்க தான் எனக்கு சொல்லவே இல்லை. எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குமே எந்த டீடைல்ஸுமே ப்ராப்பர். there is one stupid group, okay, அந்த குரூப்ல இருந்தாதான் இவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா? நமக்கு காசு கொடுக்கும் போது வாங்கிக்கிறாங்கல்ல, அப்போ நம்ம மெயில் ஐடி ஃபில் பண்ணி தானே கொடுக்குறோம் அந்த ஃபார்ம்ல. அப்போ they have to send the mail to us, no, in person. I have never got one single mail, guys. Not even one single mail. And if you can't do when we come to apply for the course, அப்பவே மூஞ்சி காமிக்கலாம்ல, அப்புறம் ஏன் காட்ட மாட்டேன்றாங்க, அப்பயே சொல்ல மாட்டேன்றாங்க. நான் seriously, I'm seriously saying something very important here. Now don't start up like, எதுக்கு எடுத்தாலும் அழுவாங்க சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை லைட்டா விடாதீங்க. நான் சீரியஸா உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். 2 days exams, dude. It's really not funny. 2 days அந்த லேப்டாப் முன்னாடி உட்காந்து இப்ப வரும் அப்ப வரும் அப்புறம் வரும் அப்படின்னு உட்காந்து கஷ்டப்பட்டு கடைசியில ஃப்ரெண்ட் வந்து ஸ்கிரீன்ஷாட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் அமிச்சு எழுதி எப்படியோ PDF ஃபைல்ஸ் போட்டு நாங்க அமிச்சிருக்கேன். இப்ப கடைசியில பார்த்தா டெலிட் ஆடி என்ன பண்ணோம் தெரியல. ரொம்ப லதாஜிக்கா சொல்றாங்க. இப்படி எல்லாம் சொன்னா எப்படி படிக்கிறது சொல்லுங்க? Having interest to do something more higher and higher is nice, but when you get the proper detail for it, நம்ம படிக்கிறதுக்கு முதல்ல இன்ஃபர்மேஷன் நீங்க இங்க போய் கொடுங்கன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். அதுவே வராதப்போ என்ன பண்றது சொல்லுங்க? எனக்கு சுத்தமா புரியல. I really had to do this. நான் இப்போ லைவ் வந்ததே வந்து உங்களுக்கு இது தெரியணும். And please, whoever can help, please help us through. I at least can vent it out here. நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க முடியும். I'll go check my inbox. யாராவது if you can actually get us through like one hint point that where we can take this and talk about, it will be very helpful. Thank you so much. And other students, இது மாதிரி உங்களுக்கு நடந்ததுன்னா please தயவு செஞ்சு don't lose your hope. Do not lose your hope. We are not zeros, okay? So எவ்வளோ வேணா அவங்க விளையாடட்டும், எவ்வளோ வேணா பண்ணட்டும். Let us all sign a letter together, stand in front of the Madras University and fight for us. சீரியஸ்லி எக்ஸாம் எழுதின எக்ஸாம்க்கே இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அப்போ இன்னும் எங்க போய் எழுதுறது? எனக்கு புரியல, எனக்கு தெரியல என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இஃப் யூ கைஸ் ஆர் ரைட்டிங் எக்ஸாம், ஜஸ்ட் மேக் ஷுர் தட் யூ ஆர் சென்டிங் டு த ரைட் இமெயில் ஐடி. இஃப் நாட், கீப் காலிங் த யூனிவர்சிட்டி, கீப் காலிங் தெம், கீப் ஆஸ்கிங் தெம். If they don't tell you anything, அதுக்கப்புறம் கண்டிப்பா take the action because it's your rights, it's your education, you're paying for it. So please do it. I don't know what I'm going to do next. எனக்கு வந்து இந்த எக்ஸாம் திருப்பி எழுதுறது பெரிய கஷ்டமே கிடையாது. பட் ஆனா இவ்வளோ உழைச்சி நான் படிச்சு இவ்வளோ நேரம் உட்காந்து நான் எழுதினதுக்கு என்ன வேல்யூ? அவ்வளோ நேரம் நான் உட்காந்து எக்ஸாம் எழுதுன one tuck delete she is saying. I really don't know what to say. So anyway, if this is so disturbing for some people, I'm really sorry about it, but I really had to do this. இந்த மாதிரி நிறைய பேருக்கு they are going through. Please stay strong and do the necessity. Thank you so much. Thank you, fam. I really can't reply any messages or anything. I don't know who is watching only, but யார் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. I'm going to check my inbox. And any students that who wants help also can please inbox me. இந்த மாதிரி ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா, because we need to write a letter, sign it and probably apply it to the person whoever told. எல்லாரையும் பாஸ் பண்ணி விட்டுருவேன். அவர் வரைக்கும் எடுத்துட்டு போனாதான் I think we'll get a proper answer. Thank you. Bye.